என்ன பண்றீங்க? என்னடி ஜவுளி கடையில ஒரு பொம்மையை நிப்பாட்டி வச்சு? ஆமாமா, எங்க புதுக்கடைக்கு இருந்தீங்கன்னா ஆதிகள் அலங்கமா கடை இருக்கு, அங்க போனோம்னா போனா வணக்கம் வணக்கம் பிரியாட்டமா அப்படி சும்மா தான் கிடக்குங்க. அழகிரி சொல்லுங்க. ரெண்டு பேருமே அவ்வளவு ஒரு அழகா இருக்கீங்க. வெக்கமா இருக்கா? ரெண்டு பேருமே அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இவளையா நல்லா அழகா இருக்கல்ல மச்சான்? இவ்வளவு அழக படைச்ச ஆண்டவன் இம்புடு காண்டு சொலவ படுத்துற அந்த மிருதம் எல்லாம் ஏன் பேர் எழுதி வைக்கிறேன். என்ன ஐட்டம் வச்சிட்டியா? இப்போ ஒண்ணு இல்லடி, ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும் வந்துருவாரு. அதாவது சொல்லுங்கம்மா. கற்பக செல்வ அப்ப என்ன பண்ணிட்டாரு, ஜோதி நீ வந்து கச்சேரிக்கு போய் பாடினதெல்லாம் போதும், வள்ளி திருமண நடக்க நீ செய்தே ஆகணும். கண்டிப்பா கண்டிப்பா. அவர் தான் ரொம்ப பிடிவாதப்படுத்தி என்னை இந்த வள்ளி திருமணத்துக்கு கொண்டு வந்தது முதல் காரணம் அப்பா மட்டும்தான். எப்போ பார்த்தாலும் நீ அந்த வள்ளி திருமணம் செய்யுது அவர் தான் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அவரோட ஆசீர்வாதம் எனக்கு நிறைஞ்சு இருக்கணும்னு பணிவோட கேட்டுக்கிறேன். அப்பா என்ன ஆசீர்வாதங்கள் அப்பா. நீங்க என்ன நினைச்சீங்களோ அது மாதிரியே நடந்துருச்சு இல்லையா? ரொம்ப நன்றிப்பா. அம்மா அம்மா வள்ளியம்மா போலாமா? வள்ளியம்மா பாரியா கேளுங்கம்மா. சொல்லட்டுமா? என்ன அப்பா உங்களை மட்டும் அரங்கேற்றம் பண்ணல, எனக்கு அரங்கேறதுக்கு அப்பா தான். அப்படியா? ஆமா. அவர் அரங்கேறதுக்கு வந்தாலே நீ ஓஹோன்னு வருவீங்க. அதனாலதான் அப்படி ஒரு சிறப்பான மனுஷன் அவரு, தெரியுமா? அப்பா போய் பாத்தீங்களா? என்ன சொன்னாரு? உங்க அப்பா தான் 3 வருஷமா வச்சிருக்காரு. அப்பா நம்பிராஜன் நங்கை மகனிய பாத்தியா? பாத்தேமா. அம்மா பாத்தேன். தாய். ஆமாமா. அருமையான தாய். ஆமாமா. எனக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே உயிர். ஆமாமா. அது மட்டுமா 7 அண்ணன் இருக்காங்களே. அடடடா, என் மேல அளவற்ற அன்பு வச்சிருக்காங்க. உங்க அண்ணன் 7 வந்து நாங்க பிக்கப் பண்ணிட்டோம் 2 பேர்த்த. 2 பேருமே. ஆமாமா. மொத்தம் 7 பேர் இல்ல. இவன் வந்து வீரத்தண்ண பிக்கப் பண்ணிட்டான். சரி, நான் உங்க அண்ணன் கடைசியா லவ் பண்றேமா. லவ் பண்றேன்? ஆமாமா, காதல் பண்றேமா. நான் யாரை எது பண்ணுவே தெரியாது மிருதா. நான் உங்களுக்கு நாத்தனாமா. ஏன் தெரியுமா நாத்தனம் சொன்னேன்? உங்க அண்ணன் என்னை ஏத்துனா உங்களுக்கு நாத்தனம். என்னது? அண்ணன் ஏத்துனதுக்கு அப்புறம் தான் நாத்தனம்? ஏத்தல. ஏண்டி முதல்ல தாலியை ஏத்தணும். ஆமாமா. அதுக்கப்புறம் தான் நாத்தனம் சொன்னேன். தாலி ஏத்துனா எனக்கு நாத்தனம். அருமையான பிள்ளடி. நீ என்ன சொல்ற? பரவாயில்ல, சொல்லுங்க. அண்ணன் 7 பேர் உன்னை நல்லாவே பாத்துக்குவாங்க. நீ வந்து கடைசி அண்ணனை கல்யாணம் செய்துக்கிட்டால மற்ற அந்த 6 அண்ணனுமே உன்னை விடவே மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? அவங்கள அதாவது அண்ணனுடைய மனைவி அம்மாவுக்கு சமம் என்று சொல்லுவாங்க. அதே போல அப்ப இப்ப எப்படி தெரியுமா, அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி தான் பொண்டாட்டிங்கிறாங்க. அப்ப அப்படித்தான் போயிட்டு இருக்கியா? எல்லா ஊர்லயும் அது மாதிரிதான் இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல வந்து அண்ணன் பொண்டாட்டி அம்மா மாதிரிதான் மதிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இவங்க எல்லாரும் பார்த்தா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இவங்க முகத்தை பாத்தியா? அப்படி மனிதர்களா இவங்க? நல்ல மனிதர்கள். சொல்லட்டுமா, ஒரு பெண்மணி ஒரு ஆம்பளை வீட்டை விட்டு வெளியே போகல, அவ கூப்பிடுறத வச்சு கண்டுபிடிச்சு போறான் தெரியுமா? அவ சொந்த புருஷனா கள்ள புருஷனா? எப்படி தெரியுமா? உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. அதாவது ஒரு ஆம்பளை வீட்டு வெளியே போறான்னு வச்சுங்களே, ஒரு பொம்பளை சொல்லையே கண்டுபிடிச்சு போடலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, போயிட்டு வாங்க மச்சான் அப்படி டாட்டா காமிச்சா அவதான் சொந்த புருஷன். சரி, போயிட்டாரு வாங்க மச்சான் அப்படின்னா கள்ள புருஷன். போறா பக்கத்திலே இருந்திருப்பியா? இல்ல உனக்கு அனுபவம் அடி? அப்படி எல்லாம் நடக்கிறத வச்சு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா நம்ம ஊர்ல அப்படி எல்லாம் நடக்காது. இந்த பொம்பளை பிள்ளைங்க சாப்பாடு வந்து பழுமாறினாங்க பாத்தியா?
அவ்வளவு தொட்டுக்க வச்சா சோறு சாப்பிடுறது. அப்ப அதை வாங்கிக்கங்க, இதை வாங்கிக்கங்க. இவ்வளவு ஒரு அருமையா சாப்பாடு பழமாறுனீங்க தெரியுமா? நீங்க பழமாறுனதுல அது ஹைலைட் என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப பிடிச்சது தக்காளி தொக்கு. செம்மையா வெண்டிக்காய் அதோட அருமையா இருந்தது. அல்வா என்னன்னு தெரியல, ஆனா சரியா எனக்கு பிடித்தது பூசணிக்காய், அந்த கூட்டில் எனக்கு ஒரு பேரு பூசணிக்காய். விளம்பரத்துல மருநாகார் சொன்ன மாதிரி வாசிங் போட்ட நிர்மா இந்த மாதிரி என்ன என்னமோ அப்படிதான் தெரியுது ஒரு கேட்கறதுக்கு. அப்பலாமா அதாவது அப்ப நீ வந்து காவலுக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு வித பயம் வந்தது. அந்த காட்டுக்குள்ள போன உடனே கரடி புலி சிங்கம்லாம் நிறைய இருக்குல்ல, அப்படி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். அப்பா தங்களால நான் செல்லமாக வளர்க்கப்பட்டேன்னா காவலுக்கு நான் எப்படி எப்ப தனிமையாக போறது அப்படின்னு கேட்டப்ப அண்ணன் 7 பேர் வர்றாங்க, தோழிமார்கள் வர்றாங்க, ஏவலர்கள் தேவலர்கள் அனைத்து பேர் இருக்காங்க. பயமே இல்ல, காவலுக்கு போயிட்டு வா. சரிம்மா. நீ காவலுக்கு போற இடமும் சிறப்பான இடம். ஆமா அப்படின்னு அப்பா சொன்னாரு. பாத்தீங்களா இடத்தை பத்தியில்ல எவ்வளவு அருமையா இருக்கு. இந்த இடத்தை பார்த்தனே உங்களுக்கு எப்படிமா இருக்கு மனசு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? ஆனா எனக்கு மட்டும் அப்படி இல்லம்மா. இவ வந்து ஆனந்தன் நினைச்சுக்கலாம். இவ்வளவு அழக படைச்ச ஆண்டவன் ஊர வந்த மண்டமா எனக்கு துரோகம் நினைச்சிட்டேன். எனக்கு இந்த கற்பனை கூட எனக்கு பொறுக்கலம்மா, துரோகம் நினைச்சிட்டேன். அம்மா இவளுக்கு அள்ளி கொடுத்த ஆண்டவன் உனக்கு எனக்கு இம்புட்டு காண்டு புள்ளிய மட்டும் வச்சு விட்டுட்டா. அம்மா ஒண்ணு இல்லம்மா, இங்க இருக்குமா உள்ள துணி வச்சு அமைக்கிறதுக்கு. அம்மா பெண்ணு என்ன இருக்கணும், பெண்ணுனா எப்படி இருக்கணும், அடக்கோட அப்படி இல்ல. பெண்ணுனா எடுத்துக்காட்டா இருக்கணுமா இல்லையா? நான் பெண்ணு எடுத்துக்காட்டேன் கடத்துலுங்க. ஆனா இது மாதிரி எடுத்துக்காட்டு நான் பார்த்ததும் இல்ல, கேட்டது அப்பா. என்னடா எல்லாரும் பெண்ணு பெண்ணுங்கிறியா? என்ன இருக்குது அது அப்படியே எடுத்து காட்டுற ஒரே எல்லாரும் பெண்ணு பெண்ணுங்கிறியா? வந்தவங்க எல்லாம் எல்லாரும் அண்ணே சிவமணி அண்ணே ஒன்னே சொல்ல வந்தவங்க சந்தேகம் இல்லாம நீ என்ன எதுவும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். குன்றுவேன் உன்னைய. அப்ப என்ன சொன்னாரு? ஆடி பாடி பறைய சொன்னாரு. சொன்னாரு கொஞ்ச நேரம். அதாவது பாடமாடி வர பறவைகளை காணமாடி விளையாட சொன்னார் இல்லையா? கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் இந்த பறவைகளை வரட்டுமா? நம்ம நாம நான் ஆடி இதுல பாடிய கடத்தலுங்க பாப்போம். ஆடி பாடி வரட்டுமா? இந்த சந்தனம் தேக்கு மரம் அனைத்து அந்த நறுமணங்களை பார்த்தால் மனசுல கொள்ளை கொள்கிறது. ஆனா எனக்கு எப்படி இல்லம்மா, எப்படி மூச்சு முட்டுதுமா. மூச்சு துண்டு பெரிய துண்டா வச்சு ஒரு பக்கம் கிட்டே மூச்சு விட முடியலமா எனக்கு. ஏண்டி அந்த அதுக்குள்ள வச்சு திணிச்சிருக்க, மற்றபடி துணியை வச்சு அதுக்குள்ள திணிச்சிருக்க, அப்புறம் எப்படி மூச்சு முட்டாம என்னடி செய்யும்? சிரமமா இருக்குமா. சந்தனம் குங்குமம் கொண்ட தாமரை பூ
போன ஊர்ல என்ன ஆட்டம் ஆடுனீங்க? நளினத்தோட ஆடுனீங்களா இல்லையா? நீங்க ஏமாத்துறீங்க இந்த ஊரை நீங்க. நான் எங்கேயுமே ஆடுனதே இல்ல கேட்டுட்டேன். ஆடியான்னு சொல்லிட்டாங்க. அது நேத்து காட்டுல சுருக்கு விழுந்துருக்கு. சுளுக்கு விழுந்தாலும் எங்க அம்மா வள்ளியம்மா ஆடுவாங்கய்யா. தொண்டாங்க வள்ளியம்மா எல்லாம் தூரம் கை தட்டுங்க. ஐயா ஐயோ கொடுமைய சண்டாளி சும்மா கிடந்த சக ஊதி கெடுத்த ஆண்டின மாதிரி சும்மா செவனேன்னு உட்காந்துருந்தவளுக்கு அண்ணா எவ்வளவு நான் சாப்பிட்டேன். சரி ஆட சொல்றேன். நீங்க எப்படி உட்காந்துருக்கீங்க? காலையில எல்லாம் தெரிஞ்சு ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் வள்ளி என்ன செஞ்சுச்சு? ஆடிச்சா ஆடலையா? பாடிச்சா பாடலையா? கேப்பீங்கல்ல. டக்குன்னு ஆட ஒரு வீட்டுக்கு அப்பாயி கூப்பிடுவான். அப்பாயி வர சொல்லிட்டான். அவர் ஆடுறதுக்கு வர்றாரு, நாடகம் பாக்குறதுக்கு வர்றாரு. ஐயா எதுங்க வல்ல ஆடியா வேணும். மச்சான் எனக்கு ஆடுறத பாக்குறதுக்கு வர்றாரு. பொங்கலை வச்சு மஞ்சள ஏடி தங்கச்சி கொண்டீங்க நஞ்சையில பூமி சாமி தங்கச்சி நல்லா பாட்டு ஏத்துக்கிறான். என்ன ஆடவே இல்லை. வள்ளியம்மா ஆடாட்டி ஒரு பைசா கொடுக்க கூடாதீங்க. ஆடுவோம். சூப்பர். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா? ஆமாடி. இந்த குறிஞ்சி நிலத்துக்கு வந்தாங்க ஒரே சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். நீங்க மட்டும் ஆடிட்டீங்க. எல்லாம் ஹாப்பி. ஏன்டி? ஏமா உண்மையா சொல்றேன். ஏமா நீ எதிர்பார்க்கலடி. நீங்க தூண்டி விட்டுருக்கீங்க.
இதாம்மா இது வரலையும் எல்லாம் சந்தோஷமா இருந்தீங்கல்ல. சோகத்திலே போனேன் காட்டுக்கு போயிட்ட காட்டுக்கு எத்துக்குமே இல்லை. புரிஞ்சுக்கிட்டே ஒரு பழந்து தெரியாம ஆடிக்கிட்டு இருக்கா. ஆடிக்கிட்டு தானே இருக்கிறேன். வாயில இருந்து ஒரு வார்த்தை ஆடுற வள்ளின்னு சொல்றீங்களா? என்னடி ஆர்வ கோளாறுல ஆடினா அவுத்து வச்சுமா? ஆர்வ கோளாறுல இருந்தாலும் கூட ஆர்வம் இருக்க கூடாது. தன்னை நானே
நானே நானே தன்னே நானே